இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக டிவைன் ரிலேஷன்ஷிப் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இந்த தொடர் போதனையில் அதற்கு ஆதார வசனமாக 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இன்னொரு வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இந்த 2 வசன பகுதிகளை அடிப்படையாக வைத்து தான் நாம் இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இருதயம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனிதனோடு உறவாடுவது, மனிதனுடைய உறவை தான் அவர் அதிகமாய் விரும்பினார் என்பதை நான் கடந்த 2 வாரங்களாக தொடர்ச்சியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனையும், அதாவது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எப்படிப்பட்ட உறவை எதிர்பார்க்கிறார்? அவர்கள், அதாவது மனிதர்கள், நாம் அவரை அறிந்து உணர்ந்து அன்பு கூற வேண்டும். கடந்த வாரத்தில் உபாகமம் 6வது அதிகாரத்தில் காணப்பட்ட ஒரு முக்கியமான வேத பகுதியை நாம் தியானித்தோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஒரு ஹோல் ஹார்ட்டட் லவ்வை எதிர்பார்க்கிறாரு. இதுதான் பிரதான கற்பனை அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளைகள், மனிதர்கள், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜனம் இன்னும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையாய் அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனால் உறவாட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அதை மோசே மூலமாக இஸ்ரவேலுக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்ப இந்த யோவான் சுவிசேஷத்திலே அறிவதே அப்படிங்கிற அந்த வேர்ட் கினஸ்கோ, நாம் அவரை எப்படி அறியணுமா? கினஸ்கோ அப்படின்னு சொன்னா அனுபவபூர்வமாக, உறவு சார்ந்து, ரிலேஷனல். அப்ப நான் எந்த அளவு அவரை அறிந்து ருசித்து உணர்ந்து இருக்கிறேன், இந்த அனுபவத்திலிருந்து அவர் அன்பு கூற வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸல். அறிவதே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கிரேக்க வார்த்தை ஓய்டோ. அது புத்தகங்களை படித்தோ இல்லை பிறர் சொல்ல கேட்டோ உண்டாகிற ஒரு அறிவு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்தினது, யோவான் 17:3 பயன்படுத்தினது கினஸ்கோ. நீ அனுபவபூர்வமாய், நீ அனுபவித்து, நீ ருசித்து, நீ உணர்ந்து, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன அறிந்துகோ. அப்படி நீ அறிந்து என்னை நேசிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் உங்களை ஆதியிலிருந்து நேசித்து கொண்டிருக்கிறார். அதை நான் அனுபவபூர்வமாய் உணர்ந்து அறிந்து அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், ஆண்டவருக்கும் மனிதனுக்குமான அந்த உறவு எப்படி துண்டிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவன் ஆதி மனிதன், அதாவது முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், தேவ சுவாசத்தை பெற்று அவர்கள் உயிரடைந்தார்கள், ஜீவ ஆத்துமாவானார்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் திடீரென்று சொல்லி இன்னொரு காரியம் அல்லது இன்னொரு தகவல் அல்லது இன்னொரு செய்தி அவர்களை நோக்கி வருகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க அப்படின்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆண்டவர் தெளிவா அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்க தோட்டத்தில் உள்ள இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம்,
இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யாதீங்க, நீங்க புசிக்காதீங்க, இதை சாப்பிடுகிற நாள்ல நீங்க என்ன செய்வீங்க, சாகவே சாவீர்கள் என்றார். இதைத்தான் பிசாசு சாத்தான் ஏவாள்கிட்ட கேட்கிறான், எதையுமே சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? அவன் ரிவர்ஸா ஆரம்பிக்கிறான். அப்ப சொல்ல இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் அவர் என்ன செய்தார், சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப சாத்தான் வஞ்சகமா ஏவாளுக்குள்ள ஒரு தகவலை கொடுக்குறான், இல்ல இல்ல அதெல்லாம் சாப்பிட்டா நீங்க சாகலாம் மாட்டீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும், உங்களுக்கு அறிவு வரும், நீங்க என்ன செய்வீங்க, தேவர்களை போல மாறுவீர்கள். அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் ஆல்ரெடி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சில காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. பிசாசு அதற்கு எதிரடையான காரியங்களை சொல்லி தேவன் இவர்களை ஏமாற்றி வைத்திருக்கிறது போல ஒரு உணர்வை கட்டமைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்ப தேவனுக்கு அல்லது தேவன் சொன்ன அந்த காரியத்திற்கு விரோதமாய் பிசாசு ஒன்றை கட்டமைக்கிறான் அப்படின்னா அதனுடைய பின்னணியத்தில் இருக்கிறது என்ன, உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது. அப்போ உறவிலே இருந்த ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு எப்படியாவது பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு பிசாசு போராடுறான். அப்ப ஒரு பொய் அவன் சொல்றான். அப்ப இந்த பொய்யை இவர்கள் நம்பும் பொழுது அந்த மரணத்துக்கு ஏதுவான கனி அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரது மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, உணர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதை புசிக்கல, இன்னும் அதை அவங்க சாப்பிடல, ஆனா அந்த கனியை பார்க்கறதுக்கு, அந்த விருட்சத்தை பார்க்கறதுக்கு அது நல்லதா இருந்துச்சு, பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு இந்த அனுபவத்தெல்லாம் பெறல, மற்ற எல்லா கனியும் புசிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பிசாசு ஒரு தகவல் அவங்களுக்கு கொடுக்குறான், இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறான். அதை கேட்டு இவங்க மைண்ட்ல திங்க் பண்றாங்க, இந்த கனி, இந்த மரத்தின் கனி இப்படிதான் இருக்கும். கிரீக்ல நான் ஒரு வேர்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஓய்டோ. மற்றவர்கள் சொல்றதை கேட்டு நாம உணர்றது. அப்ப இங்க அப்படிப்பட்ட காரியம் தான் வருது. இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இதை செய்யாத, புசிக்காத, புசிச்சா நீ சாகவே சாவாய். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவர் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆனா பிசாசு என்ன சொல்றான், இதை நீ சாப்பிட்டா சாக மாட்ட. ஆண்டவர் சொல்றதுக்கும் பிசாசு சொல்றதுக்கும் நிறைய நேரம் வித்தியாசம் இருக்குது. தேவன் அதை அறிந்திருக்கிறார், ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர். அப்ப தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இதை அவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது சரியா இருக்கும் என்பதை அவர்கள் அனுபவபூர்வமா என்ன செய்யல, உணரல. அப்ப அந்த பிசாசுடைய பொய் அவர்களுக்கு என்னத்தை கொண்டு வந்துச்சு, தேவனிடத்திலிருந்து பிரிவினையே கொண்டு வருகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த வசனம் அடிக்கடி படித்த ஒரு வசன பகுதி தான். நல்லா கவனிங்க, அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க. இப்போ அவங்க கண்கள் திறக்கப்படுது, அவர்கள் நிர்வாணிகளா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வெட்கம் வருகிறது, ஷேம் வருது. அப்போ இந்த நிர்வாணத்தை மூடும்படி அத்தியலைகளை பறித்து என்ன செய்யறாங்க, தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்றாங்க. இப்ப தோட்டத்துல உலாவுகிற சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார் அந்த தோட்டத்துல. அந்த இடத்துல அவர் வாசம், அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். இன்னும் ஆதாம் ஏவாள் அவர் தேடல. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோனே இவங்க தேவ சந்நிதிக்கு விலகி விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். இங்க ஆதாம் ஆண்டவர் கேட்கல, ஏன்பா நான் சாப்பிட வேணான்னு கனியை சாப்பிட்டாயோ, அப்படி எதுவுமே கேட்கல. ஆண்டவர் இவங்களை விசிட் பண்றதுக்காக வராரு. இவர்களாகவே தன்னை என்ன செய்து கொள்றாங்க, மறைத்து கொள்கிறாங்க. சோ பிரிவு இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த காரியத்தை பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு ரொம்ப அழகா அதை எழுதுகிறாரு. கொலோசியர் 1வது நிருபம் 21வது வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்
பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப இதைத்தான் பவுல் அழகா எழுதுறாரு. நீங்க முன்னே எப்படி இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க, துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா நீங்க இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை எதிரியா பார்க்கல, ஆனா பாவம் உங்களை ஆண்டவருக்கு விரோதிகளாக பார்க்க வைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதனாலதான் தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பாவம் தேவன் அஃபெண்ட் பண்றது இல்ல. இப்ப என்னுடைய பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டானா அது என்னை பாதிக்கும். என்னடா என் பிள்ளை இப்படி நம்பினேன், அவ பண்ணிட்டாலே அப்படிங்கிற பாதிப்பு எனக்குள்ள வரும். ஆனா இங்க பாவம் தேவன் என்ன செய்யல, அஃபெண்ட் பண்ணல. இந்த பாவம் என்னை விட்டு இவனை பிரிச்சு கொண்டு போகுது. அதனாலதான் பாவத்தின் மேல தேவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. அவர் பாவிகளை நேசித்தார், ஆனால் பாவத்தை வெறுத்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த பொழுது அவர் எப்ப பார்த்தாலும் பாவிகளோடு இருந்தார். ஏன்னா பாவிகள் அவர் நேசிச்சார், பாவத்தையோ அவர் என்ன செய்தார், வெறுத்தார். ஏன் பாவத்தை வெறுத்தார்னா, அது என் பிள்ளைகளை என்னை விட்டு என்ன செய்கிறது, விலக்குகிறது. அப்ப இந்த துர்க்கிரியைகள், பாவம் உங்களை தேவனுக்கு சத்துருக்களா உங்களை என்ன வைத்திருது. ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கல, தோட்டத்தில் உலாவுறாங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டோன்னே இவர்களாகவே போய் என்ன செய்து கொள்கிறாங்க, மறைந்து கொள்றாங்க. ஆங்கிலத்தில் பாருங்க 3 வேர்ட் அங்க போடப்பட்டிருக்குது. ஒன்னு எஸ்ட்ரேஞ்ச்டு, ரெண்டாவது ஏலியனேட்டட், ஹாஸ்டைல் மைண்டட், அந்நியப்படுத்தப்பட்ட, பிரிவினைப்படுத்தப்பட்ட, பகை மனப்பான்மை கொண்ட. அப்ப இந்த சின்ஃபுல் நேச்சர், இந்த பாவம் மனிதனுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு. நீ ஆண்டவருக்கு பகையாளி, இனிமே ஆண்டவரோட உன்னால சேர முடியாது, நீங்க எங்கேயாச்சும் போயிரு பாருங்க. ஆனா ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் தள்ளிவிடணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, எங்க இருக்கிற? நான் நிர்வாணியா இருக்கிறனால நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஆதாம். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நான் விலக்கின கனியை புசிச்சாயோ? நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா நான் புசிச்சேன் அப்படிங்கிறார். அப்ப ஏவாளை பத்தி கேட்கிறார், நீ ஏமா சாப்பிட்ட? நான் தான் விலக்கி வச்சிருந்தேனே. இல்ல, சர்ப்பம் என்ன ஏமாத்திருச்சு. இப்படி சொன்னோன்னு தான் ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து பேசுறாரு, அதை சபிக்கிறாரு. உன் தலை நசுக்கப்படும் சொல்லி முதல்ல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சபிக்கல, அவர்கள் தெரிந்து கொண்ட மரணத்தின் விளைவை அவர்களுக்கு சொல்றாரு. இப்ப அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நல்ல சமாதானமா இருந்தாங்க, வெட்கம் இல்லாம இருந்தாங்க, தேவனுடைய மகிமை அவர்கள் மேல இருந்துச்சு. ஆனா தேவனை குறித்த அந்த தவறான புரிதலுக்கு, அந்த ஓய்டோ, அந்த அனுபவத்துக்கு அவங்க போன பிறகு அவங்க என்ன செய்தாங்க, அந்நியர்களா உணர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் தேவனை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப எல்லாம் மாறுது. இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதே தோட்டத்துக்குள்ள ஏதேன் அப்படின்னா பிளஷர், அந்த பிளஷருக்குள்ள இப்ப ஆதாம் ஏவாள் எப்படி இருக்கிறாங்க, அப்படி நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க, வெட்கத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு எங்க இருக்கேன்னு கேட்கும்போது ஆதாம் சொல்ற முதல் வார்த்தை, நான் நிர்வாணியா இருக்கிறபடினாலே. அப்ப அவனுக்குள்ள அந்த நிர்வாணம், ஷேம், வெட்கத்தை கொண்டு வந்துச்சு, அவனை அந்நியப்படுத்தினுச்சு, பிரிவினை மனப்பான்மை, பகை மனப்பான்மை கொண்டு வந்துச்சு. நீ ஆண்டவரோடு ஒத்து முடியாது, நீ இவ்வளவு கேவலமா இருக்கிற. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் அத்தியலைகளை தரித்து நிர்வாணத்தை மூடுனாலும் அவன் என்ன சொல்றான், நான் நிர்வாணமா இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா இப்ப ஆண்டவர் அவனுக்கு தோல் உடைகளை உடுத்துறாரு. இப்ப அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வருது, இப்ப நான் நிர்வாணமா இல்லை. ஏன் ஆண்டவர் இதை செய்யணும்? இதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஆதாம் மேல ஆண்டவர் கோவத்துல இருக்கிறார், ஏவாள் மேல கோவத்துல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா இல்ல,
அவர்கள் தெரிந்து கொண்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அல்லது மரணத்தின் விளைவுகளை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இனி உன் லைஃப் இப்படி தான் இருக்கும். ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, அப்ப இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதாமும் ஏவாளும் தன்னை நோக்கி வருவார்கள் என்று அவர் நினைச்சார். ஆனா அவர்கள் என்ன செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவரை நோக்கி வரல, அவங்க ஒளிந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை வெளியே கொண்டு வரும்படி அவர்களுடைய நிர்வாணத்தை அவர் மூடுகிறார். இப்ப இந்த தோல் உடை அவனுக்கு என்னத்தை கொடுக்குது? ஒரு சமாதானத்தை கொடுக்குது. அவனுடைய வெக்கத்திலிருந்து அதை வெளியே கொண்டு வருது. இப்ப அவன் ஆண்டவரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிதா விரும்புகிறார். அவன் இந்த விழுந்து போன நிலையிலே என்ன செஞ்சிடக்கூடாது, ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புறார். இப்ப இவனுடைய வாழ்க்கையில மரணத்தினால பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படும் பொழுது, இந்த விழுகைக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேனே, இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இப்ப நான் தேவனிடத்துல போய் சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு அற்றவனாகவே மனிதன் வர்றான். ஆதாமுக்கு பின்னாடி வந்த சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஆதாமிலிருந்து எல்லாரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் அவனை துரத்தி விட்டாரு, அவன் அதுக்கப்புறம் தேவ சமூகத்துக்கு அவன் என்ன செய்ய முடியாது, வர முடியாதபடி பண்ணிட்டாரு. இல்ல, நீங்க ஆதாம்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாரோட ஒரு பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். நான் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அப்ப அவனுக்கு அது ஒரு பயங்கர வருத்தத்தையும் கோபத்தையும் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் போய் காயின்ட்ட பேசுறாரு, காயினே நீ ஏன் இவ்வளோ எரிச்சல் அடைகிற? உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? உன் முகலாம் ஏன் மாறுது? நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அதான் ஆண்டவர் சொல்லாரு. அப்ப இவங்க 2 பேரும் கொண்டு வந்த காணிக்கையில காயினுடைய அந்த ஆஃபரிங்ஸ்ல ஏதோ ஒரு குறை இருக்குது. அது என்ன குறை என்று சொல்லி நமக்கு தெரியல, அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒன்று அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க முடியாதபடிக்கு தடையா இருக்குது. அதை மாத்திரம் நீ சரி செஞ்சுக்கிட்டா உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் தேவன் காயினுக்கு சொன்னது. அப்ப எச்சரிக்கிறாரு, நீ உன்னை சரிப்படுத்திக்கோ, அதை சரி பண்ணிட்டா போதும். அப்படி நீ சரி பண்ணல அப்படின்னா பாவம் உன்னை பிடித்து கொள்வதற்கு அது ரெடியா இருக்குது. அதனாலதான் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். எப்படியாவது உன்னை பிடிச்சுக்கலாம், எப்ப சான்ஸ் கிடைக்கும். அப்படி அவன் பிடிச்சுக்கிட்டான்னா நீ அந்த பாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டு நீ என்ன செய்வ, அவனை ஆண்டு கொள்வாய். உன் விருப்பத்தின்படி அவனை நீ பயன்படுத்துவ, அந்த பாவ சாயலை நீ யூஸ் பண்ணுவ. அதான் இங்க சொல்லப்பட்ட மீனிங். அப்ப காயின் பாவத்தினால பிடிக்கப்பட்ட கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கிறத இந்த 2 வசனங்களில் நம்மாலே பார்க்க முடியும். அங்கு ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுகிறார், இங்கு காயினை சரிப்படுத்தி அவன் பாவத்தினால பிடிக்கப்படாதபடிக்கு அவனை எச்சரித்து அவனோடு பேசுறாரு, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா கொலோசியர் நம்ம வாசித்தது போல காயினோ அந்த அந்நியராக தன்னை உணர்ந்தான். இல்ல இல்ல இல்ல, கடைசியில் என்ன ஆயிடுச்சு, பாவம் அவனை பிடித்து கொண்டது. அவன் முதல் கொலைகாரனா என்ன செய்யறான், மாறுறான். ஃபர்ஸ்ட் மர்டரரா அவன் மாறுறான். அப்ப இந்த கொலையெல்லாம் செஞ்ச பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு காயினை பார்த்து, அப்பா அவன் சகோதரன் எங்கே? நான் என்ன காவலாளியா அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா, அவன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. என்ன பண்ண அவன் சகோதரனுக்கு? பயந்துட்டான், ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14-15 வசனங்கள்ல, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, நீ உன்னை சரியானதை செஞ்சிட்டினா உனக்கு நன்மை உண்டுன்ட்டாரு. பாவம் எப்படா உன்னை பிடிச்சுக்கலான்னு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்குதுன்னு சொல்றாரு. இவன் எதையுமே செவி கொடுக்கல. தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு
தன்னை அவன் பக்குவப்படுத்தல, என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆனா இப்போ வந்து சொல்றான், நீர் என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. ஆண்டவர் அவனை துரத்தி விடவே இல்லை. ஆனால் இவனுக்குள்ள உண்டாகிற அந்த பாவத்தை நிமித்தம் உண்டான அந்நியப்படுத்தப்பட்ட மனநிலை, தன்னுடைய மனதிலே சத்துருக்களாய் தன்னை என்ன வச்சு, இனி என்னால இவங்களை ஃபேஸ் பண்ண முடியாது, இனி இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது, என்னை கண்டுபிடிக்கிற யார் என்னை கொண்டு போட்டுருவாங்க, நான் அதனால எங்கேயோ விலகி போயிடுறேன். இவன் விலகி போயிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், நீர் என்ன இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அப்ப இவனுடைய மைண்ட்ல என்ன ஆச்சு, நான் பண்ண பாவம், அதனாலதான் நான் இப்படி பயந்துருக்கிறேங்கிறத அவன் உணரல. அவன் என்ன சொல்றான், நீங்க தான் என்ன இந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறீங்க அப்படிங்கிறான். ஆண்டவர் அவனை துரத்தவே இல்லை. அவன் இப்படி சொன்ன பிறகு 15வது வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். தன் சொந்த சகோதரனை கொண்டுட்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனா ஏன் கர்த்தர் காயினை பாதுகாத்தார்? என்னைக்காவது இந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு இப்படி யோசிச்சிருக்கிறோமா? இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் தப்பு செஞ்சுட்டான்ல, அந்த தப்புக்குரிய தண்டனை அவன் அனுபவிக்கட்டும் ஆண்டவர் விட்டுருக்கலாமே. அப்ப பிதாவுடைய இருதயம் என்னவா இருந்துச்சு, இந்த காயினை விட்டுறக்கூடாது, அவனை எப்படியாவது சீர்படுத்தி நம்முடைய உறவுக்குள்ள அவனை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் பிதாவுடைய இருதயமா இருந்துச்சே ஒழிய அவனை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவனுடைய இருதயமா இல்லை. ஆனா காயின் என்ன செய்யறான், இல்ல இல்ல நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்ன செஞ்சிருவான், கொண்டு போட்டுருவான், நீர் என்ன துரத்துறீங்க, கடைசி வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ள வரல. பாவம் நம்மை அந்நியப்படுத்துகிறது. அதனாலதான் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவியை நேசிக்கிறார். இது நிறைய நேரம் நம்ம புரிந்து கொள்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. பிதா வந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் மனசு சாந்தி அடைஞ்சிச்சு, இல்ல அதற்கு முன்பாகவே அவர் கிருபையுள்ளவரா இருந்தார். ரத்தம் பிதாவுக்கு தேவையில்லை, ரத்தம் உங்களுக்கு எனக்கு தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாம நம்ம மனதில் சத்துருக்களா இருந்தோம், நாம அந்நியர்களா இருந்தோம். அப்ப இந்த காரியத்தை உடைக்கணும் அப்படின்னா அவருடைய இரத்தத்தினாலே உண்டாகிற நம்பிக்கை, எனக்காக ஒரு நிவாரணம் செய்யப்பட்டுருச்சு, ஒரு பிராயச்சித்தம் செய்யப்பட்டுருச்சு. இப்ப என்னால தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும். ஆதாமுடைய நிர்வாணத்தை மூடினார், காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். ஓகே, என்னை யாரும் கொல்லாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டுட்டார்ல, அப்ப இந்த தேவன் என் மேல பிரியமா இருக்கிறாரு, நான் அவரை சார்ந்து கொள்றேன்னு காயின் சார்ந்து கொண்டானா? இல்ல, அவன் அப்படியே விலகி போறான். அவன் போய் அவன் ஒரு கோட்டையை கட்டி அவன் ஒரு சிட்டியை பில்ட் பண்ணி அந்த சிட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதற்கப்புறம் தேவன் பேசலையா? இல்ல, நோவாவோடு பேசுறாரு, ஏனோக்கோடு பேசுறாரு. அந்த சந்ததிகள், சேத் சந்ததியெல்லாம் நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஹிஸ்டரி போட்டிருக்கும். அந்த ஜனங்களோடலாம் கர்த்தர் பேசுறாரு, ஏனோக்கோடு கர்த்தர் பேசுறாரு, நோவாவுடைய தகப்பன், நோவாவுடைய தாத்தா, எல்லாரோடும் கர்த்தர் பேசுறாரு. நோவா பிறக்கும் போது தகப்பன் பேர் வைக்கிறான், இவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை தேற்றுவான்னு சொல்லி நோவான் பேர் வைக்கிறான். இப்ப இவர்கள் எல்லாருமே தேவனை அறிந்திருந்தார்கள், தேவனோடு உறவாடுறாங்க. ஆனா மெஜாரிட்டி பீப்புள் தேவனை விட்டு தூரமாகவே இருந்தாங்க. ஆபிரகாமால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது, ஈசாக்கினாலே கேட்க முடிந்தது, யாக்கோபினாலே கேட்க முடிந்தது, யோசேப்பினாலே கேட்க முடிந்தது. அப்ப தேவன் எங்கேயுமே மனுஷனை தள்ளி வைக்கணும்னு நினைக்கல. ஆனால் விழுந்து போன மனிதன், அவனுக்குள்ளே இருந்த பாவம் அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட மனநிலையை உண்டாக்கிருச்சான், அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் மாற்றி வச்சிருச்சு. உன்னால அப்ரோச் பண்ண முடியாது. பவுல் அழகா ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார், 8வது அதிகாரம், ரோமர் 8:14 நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்து
நம்மளை என்னவா மாத்துறாரா? தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றுகிறார். அதனாலதான் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் அந்த உறவுக்குள்ள கொண்டு போறாரு. ஆதியில ஆதாம் இழந்த அந்த உறவுக்குள்ள கொண்டு போறாரு. ஜீசஸ் ஏன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிளட்ட அவர் சிந்தினாரு, ரத்தத்தை சிந்தினாரு? கிருபாசனத்திலே தைரியமாய் நாம் பிரவேசிக்கிறதுக்கு. அப்ப பிதா குமாரனை அனுப்புறாரு, குமாரன் ஒரு வேலையை செய்யறாரு, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாரு, பரிசுத்தான ஒரு வேலையை செய்யறாரு. இவங்க எல்லாம் செய்யற வேலை என்ன தெரியுமா? மனிதனை திரும்ப உறவுக்குள்ள கொண்டு வர்றது. இதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பிரதான வேலையா இருந்தது. பவுல் தெளிவா எழுதுறாரு, நீங்க புத்திரரா இருக்கீங்க, பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு. இந்த ஃபியர் எங்க வந்துச்சு? ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவன் பயந்து. அப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ள இருந்த அந்த விழுந்து போன சாயலை எடுக்கிறாரு. அந்த பயத்தை எடுத்துட்டு அடிமத்தனத்தின் ஆவியை பிரேக் பண்ணிட்டு அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாரு. உங்க ஸ்பிரிட்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ அந்நியன் அல்ல, நீ மனதிலே சத்துருவா இருக்கிற, ஆனா தேவன் உன்னை சத்துருவா பார்க்கல, தேவன் உன்னை பிள்ளையா பார்க்கிறாருன்னு சொல்லி ஆவியானவர் உங்க ஆவியுடனே என்ன செய்துக்கிட்டே இருக்கிறாரா? சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா, விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம் இன்றைக்கு மறுரூபப்படுவதாக, உங்க மனது புதுப்பிக்கப்படுவதாக. ஒருவேளை ஆதாமை போல காயினை போல தேவனை தவறா புரிந்துக்கிட்டு, இல்ல என்னால தேவனை ரீச் பண்ண முடியாது, நான் பாத்திரம் அல்ல, எனக்கு தகுதி இல்லை, அப்படி என்று சொல்லி தொலைவில் நின்றுகிட்டு இருக்கிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் தொலைவில் இருக்கிற உங்களை அவங்களுடைய உறவுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்றாங்க. ஒரு மீன் தண்ணியில் இருக்குது, அது தண்ணியில் இருக்கும்போது அழகா நீந்திக்கிட்டு இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. அந்த மீனை எடுத்து நீங்க வெளியில போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இல்லை, படபடன்னு துடிக்கும், அப்படியே துள்ளும். திரும்ப எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா நார்மல் ஆயிரும். அது தண்ணியில் போடாமல் அப்படியே விட்டீங்கன்னா செத்து போயிடும். ஏன் மீன் தண்ணியில சந்தோஷமா இருக்கு, அதை எடுத்து தரையில போட்டா கஷ்டப்படுது அப்படின்னா, மீனுடைய நேச்சர், மீனுடைய சுவாபமே அப்படிதான். அது தண்ணியில இருக்கும்படி தான் படைக்கப்பட்டுச்சு. அது தண்ணியை விட்டு எடுத்துட்டா அது துடிக்கும். நீங்களும் நானும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த உறவுக்குள்ளே இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டு அவரோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் நம்ம மீன் தண்ணியில் இருக்கிற மாதிரி விடுதலையோடு இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம், பிளஷர்ல இருப்போம், ஏதேன்ல இருப்போம், பிளஷர்ல இருப்போம். ஆனா அந்த 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 உறவுல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மீனை தூக்கி தரையில போட்ட மாதிரி தான். நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் அந்த மரணத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையில எல்லாமே கடினமாய் மாறுது. மனுஷன் துடிச்சுக்கிட்டே இருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான், எப்படியாவது ஒரு பலனை பார்த்துடணும், எப்படியாவது சமாதானத்தை பார்த்துடணும். நல்லா சம்பாரிச்சு வீடு வாங்கி கார் வாங்கி நல்லா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல, அவனால முடியல. மெய்யான சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்குது? அவருடைய உறவுக்குள்ளே. அவர் தம்முடைய உறவுக்குள்ளே உங்களை வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அதுக்காக எல்லா ஒர்க்கையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை மூடினாரு, காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு அவனுக்குள்ள இருந்த ஃபியரை பிரேக் பண்ணாரு. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களை தேவனுக்கு அந்நியராகவும் உங்கள் மனதிலே தேவனுடைய சத்துருக்களாகவும் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஆண்டவர் உங்களை பார்க்கல. ஆண்டவருக்கு நீங்க தேவை. ஆனா உங்களுடைய பாவங்கள், பிசாசு, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? உங்களை தேவனுக்கு சத்துருக்களாகவே உங்களை எண்ண வைக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த உறவுக்குள்ளே வரும்படி உங்களுடைய மனதை தேவனுக்கு நேராக திருப்புங்க. உங்க மனதை ரெனியூ பண்ணுங்க. இல்லை, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்,
அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இளையகுமாரன் பாருங்க, இனி என் தகப்பன் என்ன பிள்ளையா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன், அழிச்சு போட்டேன். ஆனா ஒண்ணு நான் செய்யலாம், எங்க வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனா சேர்ந்துக்கிறேன். எங்க அப்பா என்ன பிள்ளையா ஏத்துக்க மாட்டார், ஆனா வேலைக்காரனா ஏத்துப்பாரு. அவன் திரும்பி வரான், அப்பா அவனை எப்படி ஏற்றுக்கொள்றாரு, பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்றாரு. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். இது பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்ன ஒரு உவமை. பிதா இப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய மடியில் இருக்கிற குமாரன் மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். நீ இன்னும் பன்றிகளோட விளாண்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், அவர் என்னை ஏத்துக்க மாட்டாருங்கிற மனநிலையில் இருக்க வேண்டாம். நீ அவரிடத்துல திரும்ப, அவர் உன்னை எப்படி நேசிக்கிறார் என்பதை நீ பார்ப்ப, எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை நீ பார்ப்ப. ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வான், உன்னை திரும்பவே விட மாட்டான். அந்த இளையகுமாரன் ஒரு டிசிஷன் எடுத்து திரும்பி வந்துட்டான், நான் வேலைக்காரனாவது போய் இருந்துக்கிறேன்னு வந்துட்டான். ஆனா அவனுக்கு கிடைத்தது அவன் இழந்து போன வாழ்க்கை. இந்த கால வேளையில நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க? அந்நியரா மனதிலே உங்களை சத்துருக்களா எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனுக்கு சத்துருக்களா எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல அவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறார். அதற்கான எல்லா ஒர்க்கையும் செஞ்சுட்டு அவர் வெயிட் பண்றார். அந்த தகப்பனை போல எங்க மனதை திருப்பி உங்களை நீங்க மனதை புதுப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி அந்த உறவுக்கு நேராக உங்களை நடத்தி அவர்களுடைய உறவுக்குள்ள உங்களை கொண்டு வந்து வைச்சு உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். அதற்காக தான் ரட்சிப்பு, அதற்காக தான் பாவ மன்னிப்பு, அதற்காக தான் எல்லாம். நம்ம கம்யூனியனை எப்படி நம்ம அனுசரிக்கிறோம், உறவின் அடிப்படையில் அனுசரிக்கிறோம். யோவான்ல நம்ம வாசிக்கிற பகுதிகள் அதுதான். ஒருவன் என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணால் நான் அவனுக்குள்ள நிலைச்சிருப்பேன், அவன் என்னிலே நிலைத்திருப்பான். உறவு. அப்ப நம்முடைய ஆராதனை ஆகட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட சபையாகட்டும், வேதமாகட்டும், எல்லாமே எதற்காக கொடுக்கப்பட்டது? நீங்கள் அவருடைய உறவுக்குள்ளே வர வேண்டும், திரும்ப வரணும் அப்படிங்கிறதா. இந்த காலவில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்க மனதை ரெனியூ பண்ணிக்கொள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், அப்பா உங்களை நேசிக்கிறார். அவர் பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் காத்துட்டு இருக்கிறார். அதுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு வாசலை திறந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்க அப்பாவிடத்துக்குள்ள திரும்புங்க, அப்பாவுடைய அன்பினால ஆளுகை செய்யப்படுங்க, பயத்திலிருந்தோ வெட்கத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆதி முதல் ஆண்டவரே மனிதர்களாக எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உம்முடைய உறவுக்குள்ளே எங்களை வைத்துக்கொள்ளணும், எங்களோடு உறவாடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விருப்பமாய் ஆசையாக இருக்கிறது. ஆனால் ஆதாம் ஏவாளுடைய பாவம், அதற்கு அப்புறம் வந்த மனித குலம் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எங்களை அந்நியராகவும் உமக்கு சத்துருக்களாகவும் எங்களை எண்ணிக்கொண்டோம். எங்களுடைய பாவம் அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து அந்த எண்ணத்தெல்லாம் உடைச்சு நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்து அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்குள்ள இருந்த பாவ ஆண்டவரே கர்த்தாவே மனசாட்சியை, குற்ற மனசாட்சியை ஆண்டவரே கர்த்தாவே உடைத்து அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரிசுத்த ஆவினாலே நிறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து, ராஜா எங்க கூட ஒவ்வொரு நாளும் எங்க ஆவி கூட அவர் சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி. இந்த உறவிலே நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட, இந்த தெய்வீக உறவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்நிய எண்ணங்கள், அந்த அந்நியராக நாங்கள் எங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள், மனதிலே சத்துருக்களாக எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள்லேருந்து நாங்கள் வெளியே வரோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே பிசாசு விதைத்திருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நாங்கள் உடைந்து வெளியே வரோம். நாங்கள் அந்நியர்கள் அல்ல, நாங்கள் சத்துருக்கள் அல்ல, நாங்கள் உம்முடைய செல்ல பிள்ளை. இந்த உணர்வோடு ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் திரும்புகிறோம், உம்மிடத்தில் நாங்கள் திரும்புகிறோம்ப்பா. நாங்கள் தியானித்த இந்த பகுதிகளை தொடர்ந்து நாங்கள் தியானித்து அதிலிருந்து இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்மோடு ஐக்கியப்பட எங்களுக்கு கிருபையும் தயவும் தாங்கன்னு சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்து ஜெபத்தை ஏற்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.